சுரேஷ் இங்கே எந்த க்ளவு உங்கள்கிட்ட தானே கொடுத்தேன். இருக்கு எங்கடா வாங்கியாச்சு பின்னாடி பலால இல்லை இதெல்லாம் பட்டா எதுவும் ஆகாது. இதெல்லாம் பட்டா ஓன்ஸ் ஆயிரும். அது உடம்பு வச்சுருவீங்க அப்படியே வச்சு அப்படியே திரும்பிச்சு. போல்டு கொடுத்தானே எப்படி கொடுத்தானடா அடுத்து யாரும் பேடப்டா பழகுடா. டேய் சீனடா மேடம் தண்ணி ஆத்துறியாடா. டக்குன்னு போ அதுல இருக்கு தண்ணி. ஏன் அக்கறாச்சு ஆவாது. மச்சான் பேடு போகிறான் இல்லை ஆளு வெளியில போச்சு. பேடு இது லெஃப்ட் அதான் இது ஏன் no ada tu betra அண்ணன் வேறு இருக்கார், பற்றி பேச முடியாது. அண்ணன் பொறுத்துட்டு இருக்கேன் நான்.
ஓகே மச்சான் சொன்னல நீதான் யார் பாலா இல்ல இல்ல படம் போட்டு எவ்வளோ அது எப்போ இது நீ ஏன் இருக்கிறா போடுறான் ஒரு கட்டிங்கான்னு தோணிட்டே இருக்கு ஆனால் அவனை வெளியே பார்த்தாலும் அவுட் மாதிரி தான் இருந்துச்சு கொஞ்சம் க்ளோஸ் தான் பால் வெளியே தான் போன்னு தான் ஒரு கிஸ்ஸில் தான் சுற்றினேன் கொடுத்துட்டான் என்ன பண்ணுறது பண்ணு கரெக்டா நான் இல்லடா நான் போய் நின்று மட்டும் ஆட மாட்டேன் அதே கழுத்து அப்படியே போட்டு விட்றேன் நின்று ஆட மாட்டேன் நான் நேற்று இன்னிங்ஸ் பார்த்தேன் நேற்றுலாம் நின்று வாடா எங்கள் டீமும் நிற்க மாட்டான்டா எங்கள் டீமும் நிற்க மாட்டான்டா வேவ்ஸுக்கு வந்துச்சுன்னா அவன் ஆடுறதே வேற மாதிரி இருக்கும் அப்படி கிடையாது எனக்கு தெரிஞ்சு அவன் உறுதிமொழி எடுத்திருக்கான் சனிக்கிழமை ஆனால் அப்படி ஆடுவேன் அப்படின்ட்டு நீ வேணா வேவ் சனிக்கிழமை மேட்ச் போட்டு ஆஹா சாட்டர்டே வேவ்ஸுக்கு மேட்சாடா அன்னியோன்னு போகும் அப்போ இந்த பாலா தானே நோ லுக் ஷாட்ரா நூலுக்கு அடி வாங்கினது மாதிரி இருந்தது டக்குன்னு லைனை பார்த்து டக்குன்னு காட்டு வர மாட்டுது அடி வாங்கிடுது பேசி அது తర్వాత நீடா க்ளவ் லவ் அதெல்லாம் అది నీది మేదారం తీసుకుంటా ఇద్దరాగా అది కాదు అది నా ఇదే అయితే லேட்டா ஆடுற பாரா டேய் கொஞ்சம் குயிக்கா ஆடுறா அப்புறமா முன்னாடி விட்டு பேட் முன்னாடி தான் ஆட்டான் அடிக்கவே பார்த்தா தட்டவே பார்க்க மாட்டான் இன்னும் ரெஸ்ட் ரெடியாக அதையாவது பேசிகிட்டு இருப்போம் ஓலர் போனதுக்கு அப்புறம் தான் ரெடியாக காடு நான் முட்டிலே வச்சுக்கிறான் இங்கே தானே படுது இங்கே படுதுடா இங்கே தான் படுச்சு அதுக்குன்னு உடனே காடில் படுதுன்றது மோசமா அதுதான் நான் பேசக்கூடாது அவன் பேசலாம் அதுதான் நாட் அவுட் பேட்ஸ்மேன் வேற ஞாபகம் வச்சுக்கோ அவுட்டாக இருந்தால் கூட நீ ஏதாவது பேசலாம் நாட் அவுட் பேட்ஸ்மேன் ப்ளே நீ கடைசி எப்போ பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கினேன் அது உண்மைதான் சும்மா ஸ்டெப் கொஞ்சம் ஆடிந்தானா ஸ்டெப்ஸ் அவன் அவுட் ஆனா தான் இன்னும் கொஞ்சம் மேட்ச் சொல்றீங்க நினைச்சீங்க சுரேஷ் மேட்ச் ஸ்டப்ஸ் அவனுக்கு சரியாவே படல நேத்துலாம் அதுக்கு ஆர்குமெண்ட் பண்ணாங்க அதனால அவுட் ஆகல வழுக்கிட்டு போறனாலாம் அவுட் ஆகல சரியா அவன் மேபி இருக்கலாம் பாலா உனக்கு எப்படி தெரியும் மேபி இருக்கலாம் உடனே சொல்லுவானே இல்ல அவனுக்கு சரியாவே படல பவர் பிளேக்கு உள்ள சரியா படாமலே 32 பால் ரன் அடிச்சிட்டான் ஆக்சுவலா சரியா படல அவனுக்கு மேட்ச்ல
இந்த மில்லர் புறம்போக்கு மயிர் மாதிரி ஷாட் அடி செவனே நின்றுறதாலே அடிச்சிருக்கலாம். அவன் ஃபாஸ்ட்டு போடுறான், அவன் பால போய் ஏதோ பண்ணிட்டுருக்கான். ஷாட் புஷ்டாலாம் அப்புறம் என்னடா என்னடா பண்ணுவாங்க. கண்டு பார்த்தா நேற்று இருக்குன்னாச்சு பார்த்தேன் நடுவில் ஒரு பால் நான் பிடிச்சி பார்த்தேன். சின்ன பையன் அந்த பால் எங்க உட்காண்டானே வெயிலோட தாக்கம் ரொம்ப உக்கிரமா இருக்கு. என்ன உடம்பு சரியா என்ன ஆயிடுச்சு? ஃபீவரா? ஃபீவரா ஏன் வந்த? வீட்டில் இருந்துருக்கலாம்ல. ஆள் இல்லைன்னு கூப்பிட்டாங்க, வந்துட்டான். பரவாயில்ல தானே? நான் வரும்போது அவன் ஏதோ வாமிட் இவர் இருந்திருக்கான். வேணாம் வரும்போது ஏதோ வாமிட் போயிடுச்சா? மைண்டு ஃபுல்லாக நின்னானு சொல்லிட்டே இருக்குது. ஆனால் போய் சுற்றிட்டான்ப்பா இது என்ன கடுப்புனா? இப்போ மாடுலாம் சுற்றுறான், அவுட் ஆக மாட்டான். எவ்வளோ லூஸ் ஆட்டாரான்டா, அவுட் ஆகுமா? நம்ம ஒரு லூஸ் ஆட் ஆனால் அவுட் ஆகும். எல்லா எக்ஸாம்பிளுக்கும் கேப்டன் தான் வராரு. இல்லை அதுதான் எனக்கு விருப்பம் ஆகுது. எனக்கு ஃபஸ்ட்லாம் நான் ஃபஸ்ட்லாம் டாட் வச்சு ஆடுவேன்டா சூரிய. எனக்கு பயப்படாம பாடு ஆடுவேன். 40 பாலுக்கு 50 அடிப்பேன், போதும், அவ்வளோதான். நம்ம கெப்பாசிட்டி அவ்வளோதான். அது மனசில் இருக்குது. இவெல்லாம் 30 பால் இது 50 அடிக்கும்போது நம்ம ஏன் அடிக்க பார்க்கக்கூடாதா அப்படின்னு ஒரு தாட் வருது. இதை நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன்னு இருக்கும். கண்ணை மூணு வீசுறான், இங்கெங்கேயோ வீசுறான், ஏதோ நடக்குது, ஆனால் அவுட் ஆக மாட்டான். போலிங் அதே மாதிரி தான். போலிங்கே அது இவன் போடுவான், இவன் பண்ணுறான் நினைக்கான். இல்லைடா பால் அவன் பால் பார்க்க நான் கீழே ஸ்லிப் பண்ணு டே அலைஞ்சிட்டே வருது. பேட்ஸ்மேனால லைனை பிக் பண்ண முடியல, தூக்கி போடுறான் அவன். புரிஞ்சுக்கோ, எப்பயுமே வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் விக்கெட்டை விட ஸ்லோ, எப்பயுமே சொல்கிறேன் ஜென்ரலாகவே ஸ்பின்னரும் ஸ்லோ பவுலர்ஸ் தான் நிறைய விக்கெட் எடுப்பாங்க. நீ நல்லா நோட் பண்ணி பாரு. அது கரெக்டு தான். அவெல்லாம் ஸ்கில்லுதான் போடுவான்டா. இவன் என்னடா போடுறான் பாலா, கீப் ஸ்லிப்னு பாருடா, தூக்கி போடுறான்டா பாலை. அப்படியே ஆடுது. பேட்ஸ்மேனால லைனை பிக் பண்ண முடியல, நான் ஆடிக்கிட்டே இருக்கேன். எந்த லைன் தெரிய மாட்டேது அவனுக்கு. ரொம்ப ஸ்லோவாக வந்து முன்னாடியே போயிடுறானுங்க. அது ஒன்று. ஒரு பால் கட் ஆகுதுடா பாலா. வந்து அவன் பண்ணுறானான்னு தெரியல எனக்கு. மேபி ஒரு பால் அப்படியே வந்து குத்தி கட் ஆயிடுது சருக்குன்னு. அது இவனுக்குலாம் ஆக மாட்டேது, அந்த மாதிரி அவனுக்கு ஆகுது. எப்படி? ஆனால் அதெல்லாம் தெரியாது அவனுக்கு போட. ஃபுல் டாஸ் நோ பால் கொடுக்கும். நோ பால் இல்லையா? என்னடா மச்சான்? இல்லை உங்களுக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு நோ பால் வந்து இல்லை அதே மாதிரி. இல்லை அதெல்லாம் நோ பால், அது கீழே தான். இதுவும் நோ பண்ண இறங்கி இது கொஞ்சம் ஹைட்டாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சிம்பிள் தான்டா. அப்போ நீங்கள் ஒருத்தர் நல்லா போட்டுருக்கான்னு வச்சுக்கேன், மோஸ்ட்லி அவனை அடிக்க பார்க்க மாட்டேன்ல. ரொம்ப ஏதோ லூஸாக போட்டுனா அடிப்பேன். இல்லைனா அந்த போலரை சரி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அடிப்பேன். ஸ்லோ வருதா, ஓகேடா இவன் தான்டா அடிக்கணும் அப்படின்னு நீ ட்ரை பண்ண போவேன். ஸோ அப்படிங்கும்போது உனக்கு விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் நிறைய. பால் என்னமோ நடக்குது. அவன் வந்து என்ன அவனே போடுறானான்னு தெரியல எனக்கு. அது அவன் போட மாட்டான், அவனுக்கு தெரியாது. அதெல்லாம் நினச்ச விஷயம். ஒரு பால் நான் வந்து குத்தி அப்படியே பவுன்ஸ் ஆகுது, ஒரு பால் நான் வந்து கட் ஆகுது, ஒரு பால் நேராகவே போயிருது எப்பயும் போல். அதுதான் அவன் போடுற பால் நினைக்கிறேன். முரளி பின்னாடி அன்றைக்கி சொல்கிறான். முரளி நான் இதை ஆல்ரெடி சொன்னேன் அவன்கிட்ட, பிரவீன்ட்டியை. முரளி நேற்று சொல்கிறான், ஏய் மச்சான் அவன் பால் என்னமோ ஆகுதுடா அவனுக்குன்றான். இல்லடா நீ அவன் ரிலீஸ் பண்றது எப்படி தெரியுமா? அவன் வந்து ரொட்டேட் பண்ண மாட்டான். நியூ பால் எடுத்துகிட்டு போய் உனக்கு சும்மா இங்கே ஏதாவது நியூ பால் இருக்குல்ல, நீ சும்மா அங்கே அப்படி போயிட்டு நீ எதுவுமே பண்ணாத. த்ரோ இருக்குல்ல, த்ரோ வந்து சீமில் பிடிச்சி சும்மா அப்படி போட. நீ என்ன அது நியூ பாலை பொறுத்த வரைக்கும் இப்போ ஓப்பனருக்குலாம் வந்து முக்கியம் பார்த்து ஆடுங்க அப்படின்லாம் எதுக்கு சொல்கிறாங்க? நியூ பால் அது கொஞ்சம் கஷ்டம். நீ சும்மா எடுத்துகிட்டு வந்து சீமில் ரிலீஸ் பண்ணனா போதும். பால் வந்து அது வந்து சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதுவே மூவ் ஆகும், கட் ஆகும், என்னென்னமோ ஆகும். பிரவீன் இதே சரி ஓகே, பிரவீன் ஓல்டு பாலில் போட்டு விக்கெட் எடுத்துருக்கான். யோசிச்சுட்டு ஓல்டு பால் இல்லை, அவன் பால் ஒரு சிலர் ஆடுவானுங்க, அந்த பேஸ் ஆடுறனும் அவன் பால் அடிச்சிடுவானுங்க எப்பயுமே. பாலா என்ன தவறுது இன்னைக்கு? இன்னைக்கு ரொம்ப தவறுதே. மோஸ்ட்லி பார்த்தாடினா
டெத் ஓவரில் போடும்போது ஒன்று அவனுக்கு விக்கெட் விழாது, இல்லைன்னா பால் நேராக தான் விழும். அந்த டைம் நான் கரெக்டாக லென்த்து போட்டேன். எக்ஸாம்பிள் அந்த லாஸ்ட் ஓவரில் தான் 30 ரன் அடிச்சாங்க. அதெல்லாம் அந்த பேட்ஸ்மேனு அவனுக்கு அந்த அவன் பேர் செட் ஆயிடுச்சு, அடிச்சுட்டே இருந்தான் அவன். நேத்து நின்னானே அவன் தான் அடிச்சான். அவன் கடைசியில் ஆடிட்டு இருந்தாலே அவன் வந்து அவனுக்கு வந்து ரொம்ப பேஸ் பண்ணாலும் ஆட மாட்டான், ரொம்ப ஸ்லோவாக பண்ணாலும் ஆட மாட்டான். ஆனால் அவன் பேர் செட் ஆயிடுச்சு, அடி சாத்திட்டான். அவன் போலர் தானே அவன், புதுசாக ஆடமா அடி உங்க வீட்டு எங்க வீட்டு அடி ஆவரேஜே 7-8 தான் நினைக்கிறான் அவன் மொத்தமே, அவ்வளோதான் அவன். அன்னைக்கு தான் ஃபார்ம் ஆயிட்டான். அன்னைக்கு அவனுக்கு நாள் அன்னைக்கு அவன்டே அன்னைக்குமே மேட்ச் முடிஞ்சிருச்சுடா. இப்போ செத்து போச்சுடா. போட்டல அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சது. 37 ஜெயிக்கவே முடியாது. நம்ம ஒரு வைடு போட்டான், 36 ஆயிடுச்சு. 6 பாலுக்கு 36 7 அடிக்கணும்டா, 32 சம்திங் 37 அடிக்கணும்டா பாலா. 37 ஒரு வைடு 5 6 ஒரு 4 நாட்டாவது அந்த 4 தடுப்பாங்க, தடுக்கணும் 34 அடிப்பான்னு 34 அடிப்பாங்க. ஒரு வைடு 35 ரன், ஒரு ரன் ஜெயிப்பாங்க. அந்த 6 மேடா, அந்த ஒரு 4 மேடா பவுண்டரி லைன் இது அப்படின்னா இங்கே மட்டும் போகும். அங்கே தான் விழும் அந்த ஒரு 4. நம்ம போய் தான் நீ தூக்கி அடிச்சிருந்தா கூட எவனை கேட்ச் பிடிச்சிட மாட்டான். ஹெல்ப் எப்படி ஆட்டு வரேன். அது வந்து ரிட்டையர் ஆகலான்னு பார்க்குறேன். இந்த ஸ்ட்ரெயிட்டில் அடித்தா தான் மிட் ஹேண்டில் கேட்ச் ஆகுதுன்னு இப்போ கொஞ்சம் அந்த அதை வேணான்னு விட்டுருக்காரு. அவர்கிட்ட முடிஞ்சு ஆகுதா அவங்களுக்கு மட்டும் சொல்லி இப்போ மேட்ச் ஆடுறாங்க. மேட்ச் உள்ளே வந்துட்டாருன்னா இது யாழ் இருக்காங்க அங்கே உள்ளே வந்து மைண்ட் இப்போ அங்கே போயிடுவாங்க. எனக்குலாம் பிடிச்சிருவாங்க, எனக்குலாம் நிறையா டஃப்பான கேட்செல்லாம் பிடிப்பானுங்க. எனக்குலாம் அதே ஃபீல்டரு அடுத்து வர பழம் வர கேட்ச விடுவானுங்க. இதெல்லாம் நிறையா நடக்கும். வாழ்க்கை நம்ம பால் கொடுத்து தொட்டு கூட பார்த்துக்க மாட்டான். அவன் பார்த்தனா ரத்னாக்கா பால் பிடிச்சிருவான். இங்கே எதுவும் கரெக்டாக ஒரு இடத்துல அடிப்படணும். புரியடா மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ கபில் எல்லாம் பார்த்தா மெயின்டைன் பண்ணுறாங்க. கீழே உருட்டுறானுங்க போலன்னா அதுல அந்த ஸ்டீல் பாட்டில் அதில் பேஸ் சரியான பேஸ் ஜென்ரேட் ஆகுது. ஆனால் நமக்கு அந்த அடிக்க முடியல. எங்கேயா குத்த இந்த பேஸ் தான் நமக்கு தெரியுதுல்ல நமக்கு. போடா ஐயோ சொன்னா இப்போ திரும்ப ஃப்ரீயாக திரும்ப போ 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 நான் சாப்பிட்டேனாவா சாப்பிட்டேனாவா பிரச்சனை வீட்டுக்கு வேலை பார்த்தா என்ன இப்படியும் ஆஃபீஸ் வேலை செய்ய மாட்டீங்க, அது ஒரு விஷயம். எல்லாரும் ஜேபி மாதிரி இருக்கு. அவ்வளோதான் போய் ஒரு 2 வாரம் என்ன இங்கே இருந்தாலும் என்ன பண்ண அதை வீட்லையும் பண்ண போகிறீங்க அப்படின்னா. புது பசங்கன்னா பரவாயில்ல, ஹெல்ப் தேவை, ஆஃபீஸ் வந்து அர்த்தம் இருக்குது. உங்களுக்கு என்ன ஹெல்ப் இருக்குது அப்புறம் அப்படி கேட்கக்கூடாது. ஜேபியே எதுவும் பண்ணுறதில்ல. அவனை எதுவும் கேட்கறது. ஏன்னா ஒருத்தர் கொடுத்தா எல்லாரும் கேட்பாங்கன்ற ஒரு காரணத்துக்காகவே கொடுக்க மாட்டாங்க. ஆமாடா, அதுதான் ஒரு அது இவெல்லாம் போகலாம், அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஆனால் எல்லாரும் அப்போ கேட்பானுங்க. அது கிளைண்ட் ப்ராஜெக்ட்ல யாரா ஒர்க் பண்ணுறேன்? ஐ மீன் கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கியா? ஆளா முடிக்கும் போது எங்கள் அண்ணன் 42 போடு ஃபஸ்ட்டு மொதல் 50 வாய் வைக்காத சுரேஷ். நான் தான் கம்முன்னு கம்முன்னு இருந்துட்டேன். அந்த பையன் வரல இல்ல தம்பி
கம்முன்னு வாய் வைக்காதீங்க. அன்னைக்கு அந்த பையன் வேற. அந்த பையன். போல்டு தூ கூட வந்தான அந்த பையன். மட்டும் தான் ரன் அவுட். அன்னைக்கு எங்கடா ரன் அவுட் ஆயிருக்கும். 49 இருக்கும்போது அவுட் ஆனா. டேனி சொன்னானா 40 இப்போ அவுட் ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னா அவுட்டு நீங்கள். அது ஒரு மொக்க பால். அது நேராக கை. நீங்கள் போய் கேட்டு வந்தீங்களே பாலாஜி அவுட்டு, இப்போ அவுட் ஆகிட்டா எப்படி இருக்கும் பாலாஜி அவுட்டு? மாஜரே ஃபர்ஸ்ட் மாட்றே கண்ணா இன்னைக்கு பாப்போம். டூரா 11 overs 93. நம்மளாதான் இருக்கு 6 ஓவர் இப்பதான் பவர் பிளே முடிச்சிருக்கோம். நமக்கு முடிச்சிருக்கோம் எனக்கு தெரிஞ்சு. டேய் இவா என்னடா ஃபாஸ்டா போறோம். இல்ல உனக்கு தெரியாது அது எங்க இருக்கு. என்னதான் தெரியும் உனக்கு சூப்பர். முடிடானா ஜாகிங் போயிட்டு இருக்க அர்ஷாபதிய முடிடானா ஜாகிங் ஓடிட்டு இருக்கான் ஜாலியா. ஆப்போசிட் சாரி பால் கேதரா அண்ணன் இருக்காருனேன்னு ஒரு காரணத்துக்காக அமைதியா இருக்கேன் நான். அண்ணன் பேட்டிங் போயிட்டாருன்னு வச்சுக்கோ அப்புறம் முரளி பையன் ராஜ் நீ அடுத்து பேசுறதா இருந்தா மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கிட்டு எங்கடா வாங்க முடியுது மேன் ஆஃப் தி மேட்ச். நான் செத்து போனோம். டர்ஃப் மாதிரி ஜெயிச்சிரன்னு சொன்னா கேட்காது. இந்த டர்ஃப் மாதிரி என்ன நல்லா இருக்கும்டா பாலா. கேப்டன் முதல் மாடுற ஃபர்ஸ்ட் மாடுற 50 நீ ஒன்று அப்டேட் ஆகல 50 46 தானே தப்பா சொல்லிட்டோம். இல்லடா 42 நான் வந்து சொல்லுங்க. கேப்டன் ஃபர்ஸ்ட் மாடுற 50 மறுபடியும் முதல்ல ஆரம்பிக்கிறேன்டா. இது அப்லோட் ஆகி பார்த்து தான் சொல்ல முடியும். எங்க கையெல்லாம் தூக்கிட்டாரா பாலாஜனா ஷாட் அடி ஷாட் நாடா ஒரு பால் ஆனதுக்கு அப்புறம் பேட்ல தானா போடுது பால். சரியான ஷாட் சரியான பால். சின்ன வயசுல கரெக்டாக அடிக்காது பாலாஜி. சொன்னா இல்லையா ட்ரிபிள் சிக்ஸ் லோடிங் வாய வைக்காத பாடா. நேற்று அவங்க கூட திடீர்னு லாஸ்ட் ஒரு நோபல் ஒரு போட்டான் ஃப்ரீட்டு மிஸ் ஆயிடுச்சு அவனுக்கு. ஸ்டெப்ஸ் அவுட் ஆனானு என்னடா பால். ஏய் துர்த்துன்னு ஓடாத பிரம்மா. செவனே நீர் ஒத்த காலை வச்சுக்கிட்டு ஒத்த கால் கூட இல்ல அரை கால் தான் இருக்கு. அவர் மனசுல அவர் பெரிய உசேன் போல்ட் நினைப்பு. ஒரு இருக்கிறதே ஒரு கால். ஒரு பால் சும்மா போட்டாரு விட்டு விக்கெட் ட்ரை பண்ணி நல்லா ஆடுறவங்க இருந்தா 2 6 வச்சிருக்காங்க. ஏய் சூப்பரானோ ஆட்டா டேய் ஆட்டானோ லவ்லி ஷாட்னா. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அண்ணன் இப்படி அடிச்சது. அதோட இப்பதான் நான் பார்க்கறேன்.
அதான் 20 வருஷத்துக்கு முன்னாடி அடிச்சது இப்படி இது முக்கிய காரணம் விக்கி வராது முரளி திருடா அப்புறம் ஃபோன் பண்ணுறான் விக்கி செகண்ட் ஹாஃப் ஃபீல்டிங் பண்ண ஆள் இருந்தேன் ஃபோன் பண்ணுறான் இப்போதான் வீட்டுக்கு வந்தானா நான் சரி வந்துடுறா சீக்கிரம்னா என்ன பேட்டிங் ஆட ஆள் இருக்குல்ல 11 ஓவர் தான் இருக்குது ஒரு அரை மணி நேரம் கொடுத்து வர சொல்லியிருந்தேன் அப்போ கூட இன்னும் 10 ஓவர் தான் இருக்குது எங்கடா உங்கள் தலைவர் எங்கடா டேய் தலைவருக்கு ஃபோன் பண்ணு வர சொல்லு டக்குன்னு அப்படியா இப்போ பேசிட்டியா அப்போ பேசுனியா தண்ணி எடுத்துட்டு போக வேண்டியதாடா டேய் போடா பால் வச்சுக்கிறேன் டீல் பண்ணி சொல்லு போகிறேன் நான் முன்னே போய் அப்போ தரேன் நல்லா பண்ணா எப்படிடா கண்டிப்பாக 10 பேர் தான் பையன் கார்ல தான் வரும் கீழே இருக்குடா டேய் இதெல்லாம் நீ எதுக்கு சொல்லிட்டு இருக்க ஷார்ட் அனோ எங்கே ஷாட்டு அவனை அடிக்கிறது 6 இல்ல 4 மட்டும்தான் 4 தெரில இருக்குது சொல்லிட்டான் 6 ஏய் அவரே 6 கொடுக்குறாரு உன் வேலை என்ன பிரம்மா நீ அடித்த 6 4ன்னு வேணே கத்துறான்டா சுரேஷ் வெக்க மேலடா உனக்கு சுரேஷ் உனக்கு உன் வேலை என்ன அவன் காசு கொடுத்து அம்பேர் நிற்க வச்சுருக்காங்க உனக்கு காசு கொடுத்து அம்பேர் நிற்க வச்சாங்களா சொல்லு உன் வேலை என்னடா அண்ணா இதெல்லாம் கேட்க மாட்டீங்கண்ணா ஆ என்ன அவங்க மேலே என்ன அம்பேர் காசு கொடுத்து நிற்க வச்சு அவன் மிஸ் போட்டு கொடுப்பான் இவன் யார் போட்டு மாதிரி அவுட் இப்போ எடுத்துட்டு ஓடுறா பரவாயில்ல பிரம்மாதிசயமாக இன்னைக்கு 20 பால் அடிக்கிறோம் பாராட்ட வேண்டிய விஷயம் பாராட்ட வேண்டிய விஷயம் பிரம்மா இன்னைக்கு உன்னை பாராட்ட வேண்டிய விஷயம் 20 பால் ஆட்டேன் உன்னை பாராட்டுறேன் நீ நான் இப்போ கூட என்ன ரெக்கார்டிங் முழுக்க போகுதுன்னு தெரியல அதான் அவுட் வாய்ப்பு பால் ஸ்கிட் ஆயிடுச்சு அதனால மச்சான் ரெக்கார்டிங் போட்டு விட்டுறோம்னா ஆச்சு அது என்ன ஆச்சுன்னு தெரியல அவனுக்கு கேமராமேன் டக்குன்னு மண்டை வேர்த்துருக்கும் அவுட் ஆகிட்டு வந்துட்டு இருப்பான் அடுத்த சுரேஷை பேட் பண்ணு போ இது போடா அவன் பேட அவன் பேட்டை நீ ஏன் பார்க்குற இவன் காட்டினா கழிட்டுறா அவனுக்கு விட்றா கழிட்டு விட்றா அவன் அந்த சிமெண்ட் பால் தான் சிக்ஸ் தான் இல்லை பிடிச்சதே சிமெண்ட் மேலே சரி இல்லை நீங்களும் சொல்லிட்டு வாங்க பிடிக்கல அது அங்க வந்து உனக்கு தெரியல சரியா தெரியாது எது 4 எது 6 இல்லை அவன் பிடிக்கும் போதே சிக்குது அது அவுட் இல்லாத மாதிரி தான் இருக்கு நான் பைத்தியக்காரன் அசால்ட்டாக பிடிச்சிட்டு விட்டான் பால் போகிறான் .3 120 கொஞ்சம் ஜோர் இன்னும் நல்லா இருக்கும் பால் நிற்கும் அது நல்லா டச் வந்துச்சுடா இந்த எல்லா பால் அடிக்க பார்க்குது இந்த பைத்தியக்காரன் பால் தான் கொஞ்சம் இதுவாகுது ஆனால் உள்ளே போட்டானே தெரியாது கம்மனு வாய் வைக்காது எல்லா பாலும் அடிக்க பார்க்குதாண்ணா ஒரு பால் பாட்ட போகிறான் ஏய் வேற எப்படா உங்களை மாதிரிலாம் ஆட முடியாதுடா ராஜி வச்சுலாம் அப்புறம் அது உங்களுக்கு தான் வரும். 23 ஓவர் எப்படி ஆட முடியாது அதுதானே நீங்கள் இருக்கீங்க நீங்கள் போன உடனே அவுட் ஆகிட்டு வந்துடுறீங்க வாத்தியாரா இருங்க வாத்தியாரா என்னண்ணா நீ அப்படின்னு இவனே யோசிக்கிற இவனை மட்டும் சொல்லு எல்லா பாலும் அடிக்க பால் இல்லைனாலும் ஸ்ட்ரைட் அடிக்கும் பால் லைனை பார்த்து அடி பாலாதுண்ணா ஸ்ட்ரைட்லேயே ஃபோக்கஸ் வேணாம்
ஷார்ட் வச்சுருக்கேன் ஸ்ட்ரீட்டில் செம்ம ஷாட்டில் அது அங்கேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு அப்படியே நிறுத்தி விட்டுது பேட்டை அப்படியே இங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கலாம் அதெல்லாம் கிடையாது எப்படா ஒருத்தன் விட்டாவான் பேடை தூக்கி கட்டலாம் யார் பேடை கட்டினாருக்கா வீடியோ எடுத்து நீ தான் பார்க்கல. ஆமாம் அடுத்து அப்படியே பேரை பண்ணிக்கோ ப்ரோ அதில் போய்ட்டு வேறு அவனுங்க நீ தான்டா பண்ணுற அடுத்து நீ வேறு ஆடுறா நீ தான் அடுத்து எல்லாம் பேடை பண்ணி ரெடியாக இருக்கும் என் முரளி பையன் எங்கடா போகிறான் கேட்குறான் ஃபோன் எடுக்க மாட்டான்டா சரி பேட் என்ன எடுத்துக்கோ. நான் வரலையா நடுவில் நான் வரத்துக்குள்ள வந்தேன்னா இந்த பேட் எடுத்துக்கோ. வந்துடுறேன் லேட் ஆகும்டா கொஞ்சம் இதில் இருக்க பேட் எடுத்துக்கோ. இல்லைனா நான் வந்ததுக்கப்புறம் ஏன் பேட் தரேன் நான் இங்கே பேட். டேய் என்னடா நின்று ஆடுறேன்னு சொல்லாமல் வந்துட்டு அப்புறம் ஏன் பேட் எடுத்துக்கோன்ற என்ன இந்த பேட் எடுத்துக்கூடா அப்படி இல்லை அவ்வளோதான் அதோட நிறுத்திடணும் இதோ இந்த இருக்கு இது இருக்கு இப்போ இந்த கிரேனிக்கல்ஸ் ஓ உனக்கு கிரேனிக்கல்ஸ் தான் நம்ம கிரேனிக்கல்ஸ் ஃபேமிலிடா சரி டேய் கார் எடுத்து வந்தியா இல்லையா எடுத்து வந்துட்டல இங்கே எடுக்க மாட்டானா இல்லடா பாலா இங்கே எடுக்கிற சைடில் இருந்து பார்க்கும்போது இறங்கிடுச்சு. இல்லடா பாலா எனக்கு கொஞ்சம் ஐடியா நம்ம தான் நீங்க இறங்கிச்சு நான் இங்கே பாலை பார்த்து இங்கே எடுக்கிற மச்சான்றேன் நான் எனக்கு ஐடியா நம்ம அது அவ்வளோவா டிப் ஆகும் இதுலேயும் நான் உள்ளதான் மச்சான் இந்த வெளில கூட நிற்கல இந்த ஷாட் தான் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிருக்கு சின்ன வயசு தோனி சாப்பிட்றத பார்த்துக்கலாம் அதுலேருந்து அது ஆடுவேன் நடக்கும் அந்த ஸ்பின்னர் போட்டான்ல அந்த பால் மிஸ் ஆயிடுச்சு லெக் ஸ்டிக்கு பால் நல்லா இப்போ இருந்துச்சு அது பட்டுருந்துன்னா நல்லா போயிட்டுருக்கோம் அந்த பக்கம் அதுக்கெல்லாம் வந்துச்சு பால் இவ்வளோ தான் மிஸ்ஸு அந்த கிரிப் ஆகுதுடா பால் சுரேஷே நீயே நீ செம்மையாக கிரிப் பண்ணுறேன் அவனுக்கு ஆச்சுன்னா அவங்க அவனுக்கு ஆச்சுன்னா சுரேஷ் நான் தான் சொன்னேன் பிரம்மா நான் கீப்பிங் பண்ணுறேன் நீ போய் bowling போடுறான் சுரேஷ் அப்படின்னு. நான் என்ன சொன்னேன் பதில் சொல்லு அதுக்கு பதில் சொல்லு. அவன் என்ன சொன்னான்னா நான் சொல்லியிருப்பான் வேவ்ஸுக்கு மட்டும் போடுறேன் வேவ்ஸுக்கு வேணாம் மச்சான் நான் டாக்டர்ஸ் மட்டும் போடுறேன். இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து எதுக்கு டேலண்ட்டை பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டேங்கானுங்க திட்டினே இருக்கானுங்க. சொல்லியிருப்பான் சொல்லக்கூடிய ஆள் தான் என்னோட பொட்டன்ஷியல்லாம் இங்கேருந்து வேஸ்ட்டாக போகுது. போட்டா வேற மாதிரி வந்துடும் எனக்கு வாயில ஆ? யாரு ஏய் அவனை சிறுப்பாளடுறான் ஃபோன் பண்ணி கலாய்க்கிறான்டா அவன் என்ன பரவாயில்ல அண்ணன் இப்படி தான் பொறுப்பு ஆடுற மாதிரியே தான் ஆடுவார் அப்புறமா பார்த்தா அவுட்டை சுற்றிடுவார் பார்த்தா வீடு கொடுத்துட்டு போன வாரம் அப்படி தான் மொதல் பால் பொறுப்பாக ஸ்ட்ரோக் வச்சார் சரி பொறுப்பாக ஆடுவார் போலான்னு அண்ணா பார்த்து அடுக்குன்னு சொல்லிட்டு வர அடுத்த பால் சுற்றி அவுட் ஆகிட்டு அதான் மொதல் பால் சாமிக்கு எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது சொல்கிறேன் அண்ணா டிச் வைக்கலாம் ஆகுதுன்னே பார்த்து ஆடுங்கன்றேன் ஸ்ட்ரோக் வச்சிட்டார் சரி ஓகே ஆடி பார்த்தா அடுத்த பால் சுற்றுறேன் அண்ணா 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 பிலீவ் ரெடி அப்படி பேட்டை தூக்கி போட்டுருக்கலாம்ல பேட்டை தூக்கி போட்டு அதில் பட்டு இருந்துச்சுன்னா பட்டு பேட் உடச்சிருக்கும் கீழே வந்துருக்கும்போது வேற ஒன்றும் ஆயிருக்காது ஏண்டா பத்தப்பா 20 அடிக்கு போகுது பால் எங்கடா தூக்கி போடுறது ஸ்வீட்டா அடிச்சுடுங்க கேப்டன் 68 கேப்டன் பரவாயில்ல பொறுமையாடு பழகுனா 10 ஓவர் இருக்கு பழகுனா 10 ஓவர் இருக்கு பரவாயில்ல இந்த பால் போடலாம் பரவாயில்ல கரெக்டாக ஆடு பாலை பார்த்து போடு எங்கடா ரோபாலா எங்கடா போச்சு பால் பவுன்சரா அதே அடிச்சிச்சாங்க அண்ணா பரவாயில்லையே ரோஜர் ஃபெடரர் மாதிரி ஆடுறாரு. எங்கன்னா அடிச்சதை பார்த்து ஃபுல் டாஸ் போல நினைச்சேன் டக்குன்னு நான் இதான் வெயிட் அது இந்த இதை இந்த கிரேட் வச்சுருக்கோம் நம்ம அண்ணன் பேட்டு தான் அப்புறம் கேப்டன் பேட்டு தான் அது வேணாம் தாண்டி போயிடும் சொல்கிறேன்
அதுலேயே குறியாக இருக்கான். அந்த பையனே எப்படியா தான் ஓவர் போடுவான். அப்பால ஆ யாரு? ஓ அவன் தான் ஃப்ரெண்டா? நாலாவதுல நான் சொல்லவே இல்லையே. எங்கடா பால்? நீ கேப்ப தெரியுமா அவுட் வச்சிருந்தா யாரு? லெக் ஸ்டிக்ல திரும்பி ஏன்னா கண்டாபுரோட ஓட்டுக்கிறாங்க 2 பேரும் வயசானவங்க 2 பேரும். போர் போயிச்சா எங்கடா போச்சு? கையில் குத்துட்டு ஓடுறாரு அண்ணா. பாலாஜி ஓடுது, எதுக்கு ஓடுது தெரியல. தண்ணி தண்ணி திருப்பட தண்ணி ஓர 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 தண்ணிக்குறா அப்புறமா. ஸ்கோர் எவ்வளோ? என்னடா 136 மச்சான் காடு அது நடுவில் வைக்கணும்டா. இல்லடா வச்சாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி வையே. அது பல்லா பெருசாக இருந்தால் அப்படி தான். ஆஹா ஐயோ அதுக்கு தான் டென்ஷன் ஆகாமல் வைக்கலான்றது. டென்ஷன் ஏற்றக்கூடாது ஃபஸ்ட்டு. ஃபோன் பண்ணி வர்றான் அவனுக்கு மட்டும். ஏய் 2 வாட்டி பண்ண நீ பண்ணுறா போலா. மச்சான் என்னடா ஆஃபீஸில் பண்ணுற மாதிரி பண்ணுறான். பைத்தியக்காரன் நான் ஃபோன் எடுக்க மாட்டான்டா. விக்கி ஃபோன் அடி. விக்கி வரான். விக்கி வரேன்னு சொல்லியிருந்தான். நாம சொல்லிட்டான். பேசிட்டு இருந்தாங்க அதான் ஃபோன் அடி. இப்போ தான் பேசலாம். வருவான் வரேன் செகண்ட் ஹாஃபில் வந்துடுன்ட்டான். இன்னும் ஒரு நேரத்தில் வந்துடுன்ட்டான். ஏன் விக்கி என்ன? அட்லீஸ்ட் 10வது இருக்கும். அதான் நான் சொல்கிறேன் விக்கி வரேன்ட்டான். ஃபஸ்ட்டு செகண்ட் ஹாஃபில் வந்துடுன்ட்டான். வாழ்க்கை 9 பேர் வச்சு சமாளிக்கிறது கஷ்டம் மச்சான். அதுதான் நான் அவங்களுக்கு ஒரு ஆள் நிற்க வச்சுக்கோங்க பரவாயில்லண்ணா. ஏன் சொல்லு? நமக்கும் ஒரு ஷாட் நம்ம நிற்க வைக்கணும் அப்படியா? அவங்க 2 பேர் நின்றுந்தாங்களே. ஒன்று தானே கொண்டு தான் நின்றாங்க. ஃபஸ்ட்டு 10 பேர் தான் ஒருத்தர் இருந்தாங்க. அப்புறம் ஓ நீ தான் சொன்னியா ஒருத்தர் நித்தியவங்க அப்படி? 9 பேர் நிற்கும் போது ஒருத்தர் இருந்தாங்க. ஓகே ஓகே. அது ஏன் சொன்னால் நமக்கும் ஒரு ஆள் நீ இந்த அளவுக்கு நியாயமாக இருக்கியா? அதை நான் அவங்க அப்படியே புரிஞ்சுருக்கணும். நான் ஓகேன்னு சொல்லும் போது அதுக்கு ரீசன் இருந்தேன். அம்மா ஆனால் போன வாரம் அந்த சண்டை செம்ம சண்டை மச்சான். ஃபுல்லாக கேப்சர் ஆச்சு தெரியுமா? சண்டையா? ஆமாம். ஏன் சண்டையா? கொலா சண்டை உள்ளே போயிடல. சும்மா தான் வேணும்னு சண்டை போட்டேன் நான். அது அவுட்டு மாமா. அவுட்டு தான் எனக்கும் தெரியும். இதில் இவரு கேமராவில் ரெக்கார்ட் ஆகிது பார்க்குறியா? அவன் பார்க்க மாட்டான் தெரியும்டா. சும்மா தான் கத்தின்னு சொல்லி நான். அவன் எப்படி சும்மா நான் நோ பால திருப்பினான் பாரு. அப்பயே டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு. சரி பாயிண்ட் வந்துருக்கு கம்முன்னு பாயிண்ட் வந்து பாயிண்ட் வந்துருச்சுன்னு உங்க அப்பா சண்டை போட்ட வேணுனே போயிட்டு அவன். எனக்கு எப்படா தெரியாது பட்டுச்சா ஸ்டெப்பில் இல்லையா? சும்மா கத்த வேண்டியதான். சும்மா போய் சண்டை போட்டுட்டு இருந்தேன். சரி எங்கள் அண்ணன் காஜாட்டும் பாவன்ட்டு. அப்போ தான் அடுத்த பாலே அவுட் வந்துருச்சு. பாலாது நான் இப்போ ரிசல்ட் பண்ணுறாரு. இன்னைக்கு நான் பண்ணுற பேரா? ஓ நான் இல்லையா இன்னைக்கு? இது ஓவர் மோஸ்ட் கீப்பிங் கொடுத்துக்கலாமே. ரமேஷ் கத்துன்னு இருந்திருப்பான்ல. ஏ இரு இரு என்னென்ன பண்ணு பாருங்க அண்ணா. ரொம்ப லேட்டு மச்சான். ஓவர் முடிச்சுக்கலாம் இல்லை. கடைசி இருக்கு டெத் ஓவர்லலாம் அவன் போட்டான். எல்லாம் தேவையில்ல போலாதான் இந்த அண்ணா. டெத் ஸ்பெஷலிஸ்டா? ஏய் எல்லாமே வேற பவர் பிளேல கூட போட சொல்லி தான் போட்டுருப்பாங்க. சரி போட்டிருப்பான். ரிஸ்க் எடுக்க வேண்டாம் நான் கொடுக்கல. அந்த இல்லைன்னா அப்பயே அந்த சாக்கு wicket மாட்டவே மாட்டேங்குதுடா. நான் அப்பதான் மச்சான் சொல்லிட்டு வந்தேன். அது ஏன் பிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். முன்னாடியே பாலை திருப்பி விட்டுறேன். எதுவும் சொல்லாம இருக்கு. இல்லடா ஒழுங்காடு ஐத்தியக்கார நாய. ஆ நான் கேட்டேன் நேத்து. ஏன் மச்சான் வேவ்ஸ் அதே மாதிரி வர பால் மட்டும் நீ வெயிட் பண்ண. போலரை போட்டு டைலாக் தான் சொன்னான். நான் நினைச்சா பண்ணலாம். ஆனா நான் நினைக்க மாட்டேன். நினைக்க மாட்டேன். அது மச்சான் நீ வந்து தண்ணி வேணுமாடா? நிஜமா சொல்லியிருப்பானா இல்லையா? நான் கண்டிப்பா போறேன். சொல்லியிருப்பான். நீ எங்கடா போற? சொல்லிட்டு வர போறியா? ஆனா உண்மையிலே நீ தெரிஞ்சிருப்ப சொன்னா நான் தான் கேட்டேன். எப்படி ஆடி அந்த மைண்ட் செட்டோட தான் மச்சான் இருந்தாங்க. பேட்டிங்லயும் சரி அது போலிங்லயும் சரி அந்த கான்ஸ்டன்டான ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன். கான்ஃபிடென்ட்டா இருந்தேன். அப்போ எங்ககிட்ட மட்டும் கான்ஃபிடன்ஸ் வரல. ஏன்னா கீப்பிங் பிரம்மா சொல்லிட்டே இருக்கான். என்னால் போட முடியல. அப்படியே சொன்னேன். இதான் சொன்னேன் கேட்டது. நான் கேட்டேன்
ஏய் நான் என்னைக்கு தான் பேசுறேன் கீப்பர் தான் உனக்கு பிரச்சனை. கீப்பி இன்னும் பிரம்மா தான் பேசிக்கிட்டே இருக்கான் என்னால் போட முடியல. சார் நீ அழகாக கண்ணை மூடிக்கோ, பிரம்மாவை பார்க்காத. அப்படி வேணா போடலாம்ல. கண்ணை திறந்து போட்டா கூட இல்லை கண்ணை திறந்தே வந்து இங்கேருந்து போடுறாரு தென்காசிக்கு. அண்ணன் வீசுகிற டைம் ஆயிடுச்சு. இல்லை பொறுமைலாம் கொஞ்சம் நேரத்துக்கு தான். பெரிய விஷயம் பொறுத்தது போதும். ஜாலியாக தூங்குறானு பத்தியா வந்துட்டு. அந்த பையன் ஒரு பால் ஏஞ்சிக்கவே இல்லை மச்சான். ஒரு இன்சைட் வாங்க அப்படியே கீழே போயிடுச்சு. இல்லை அப்படியே இப்படியே வந்துச்சு மச்சான். ஸ்கிட் ஆகிட்டு நின்று ஏறி வருது. ஒரு பால் வந்து கீழே இப்படியே வந்துடுது. சர்க்கிள் போகிறது தான் கரெக்டு. ஆக்சுவலாக அப்படிதான் வரணும் எல்லா பிச்சுலையும். இவங்க ஒரு பால் நின்று ஏறிடுது. அதனால தான் உனக்கும் சரி எனக்கும் சரி டர்ஃபில் ஆடுறது ஈஸியாக இருக்கும். அதுதான் போல உண்மைடா போல. அது மாம்பாங்க அங்கே ஆடும் போதே நல்லா இருக்கு. ஏன்னா பால் அழகாக பேட்டுக்கு வருது. எவ்வளோ பேசணும் அந்த பேசுக்கு வந்துருது. பசங்க எல்லாம் பார்த்தியா டர்ஃபில் கிளறுவானுங்க. ஏன்னா அவனுக்கு நின்று பார்த்தா தான் அடிக்கிறானுங்க. எனக்கு அந்த மாதிரி வரமாட்டேன். ரெண்டாவது இன்னொரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? டர்ஃபில் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ்லாம் இருக்குது உனக்கு. கரெக்டாக அதுதான் சொல்கிறாங்க. பால் வரத்து முன்னாடியே சுற்றிடுறானா ஜட்ஜ் பண்ண முடியும் நம்மளால. அதுதான் ஈஸி அது ஆடுறது. விடு நம்ம லைன் லென்த்தை பார்த்து ஆடிடுவோம் பால். இவங்க லைன் பாலை பார்க்குறானுங்க. இங்கே வரைக்கும் நம்ம இங்கே பிடிச்சா இங்கே போயிடலாம்னா நம்ம போயிடுவோம் மெயின் ஆட்டோமேட்டிக்காக. அதுதான் பிரச்சனை. நம்மளுக்கு ஃப்ரண்ட் ஃபுட்டு தான் வர மாட்டேங்குது. பாலாஜனை பற்றி தெரியாம தான் வந்து கூப்பிடுறாங்களா? 16 நீ அப்போ ஆடு பொறுமையா ஆடு. அதான் ஆடிட்டு இருக்கிறதே அவரு. ஓவர் போ மச்சான், உள்ள போ மச்சான். ஏன் பொறுமையா போ. ஆடுறத விட்டு எத்தனாவது ஒரு எதுக்கு அதெல்லாம் என்ன சேஸா பண்ற? வெளியே வரலாம். பாலாஜனா இஸ் ஆன் ஃபயர். சாட்சி ஒழுங்காக ஊட்டியில் போய் குளிர் காயறதை விட்டு மேட்ச் பார்த்துன்னு மெசேஜ் பண்ணுக்குது பற்றியாது. நல்லா சரக்கு போட்டு போய் ஜாலியாக குஜாலாக இருந்துருப்போம் மச்சான். 150 141 மச்சான். சும்மா வந்து போகுது சும்மா பிளேஸ் மச்சான். இவங்கெல்லாம் இந்த ரிட்டையர்ட் ஆகிற ஸ்டேஜில் எடுத்து வந்து ஆட விட்டானுங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் மச்சான், இவங்க எல்லாருமே பாதி பேர். அந்த பையன் இப்போ ஓகே, அது ஸ்பில்லு போட்ட பையனை ஒலிக்கு கீப்பரு இப்போ போலிங் போடுவார். அவ்வளோ ரிட்டையர்மெண்ட்டு. ஆமாம் ரிட்டையர்மெண்ட் தான் வந்து சொல்கிறேன். பெங்களூரில் ஒருத்தர் நான் பார்ப்பேன் மச்சான். என் வாழ்க்கை என்ன ஒரே குறிக்கோள் தெரியுமா? எனக்கு அந்த வயசு ஆகும்போது நான் அவரை மாதிரி இருக்கணும். கஷ்டம் மச்சான். நீ ஆடு. இல்லை அவரோட வயசு என்ன 60 கரெக்டாக ஆல்மோஸ்ட் 58 to 60 ஓடுறாரா மனுஷன். எதுவுமே பண்ண பார்த்தோன்னா வயசாகி தள்ளாடி பண்ண முடியல. அவர் என்ன தெரியுமா பண்ணுவார்? அந்த டீமில் ஆடுவார். இப்போ வந்து நீ ஆல்மோஸ்ட் 10 பேர் சில இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, க்ரௌண்ட்லேயே 10 பேர் தாண்டா இருக்காங்க, ஒருத்தர் கன்சேவ் அந்த மாதிரிலாம் இல்லை. அவர் என்னன்னா பேட்டிங் எனக்கு வேண்டாம், bowling வேண்டாம், ஃபீல்டியா கீப்பிங் போய் நிற்பார். வயசு டைமில் நம்ம கூட அந்த அளவுக்கு நல்லா பண்ண மாட்டோம். இது நோ பால் கொடுத்துருக்காங்க. இது நோ பாலே இல்லை. நோ பால் கொடுத்துறாங்க. இது நோ பாலே இல்லை. நோ பாலில் நோ பால் கொடுத்துறாங்க. நீங்கள் நல்லா அடிச்சிங்கன்னா நோ பால் கிடையாது உங்களுக்கு. அதாவது ஏதோ நீங்கள் ஒழுங்காக ஆடலைன்னா நோ பால் அவரை பொறுத்த வரைக்கும். சில பேர் என்ன சரி வயசு இப்போ எங்கிட்ட இது நான் டென்டேட்டிவ் லெவன்ஸ்னு ஒரு ஆடுவேன். அதுலேயும் அப்படி தான் 48 50 வயசுல ஒருத்தர் இருக்காரு. சரியா, வர வழி இல்லாமல் வச்சுருப்பாங்க. லைக் அவர் இன்ட்ரெஸ்ட்டில் வராரு, அவர் பேட்டிங்கும் பேட்டிங் ஆடுவார், போலிங் போடுவார். பட் ஆனால் வந்து பேட்டிங் 30 யாரை தாண்டாது. போலிங் போட்டார்னா ரன்னு கொடுப்பாரு. ஸோ லைக் பட் ஆனால் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது. ஒருத்தர் இன்ட்ரெஸ்ட்டோட வராரு சரின்னு வச்சுப்பாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. டீமில் ஒரு ரொம்ப மெயினான ஆள். ஆனால் என்னென்னா பேட்டிங் ஆட மாட்டார். ஆனால் கீப்பிங் மாங்கு நிற்பார். 30 ஓவர். அங்கெல்லாம் மேக்ஸிமம் 30 ஓவர் தான். 25 ரேராக தான் நடக்கும். 30 ஓவர் மாடு மாதிரி பண்ணுவார். ரியாக்ஷன் டைம் வேறு லெவலில் இருக்கும் மச்சான். நான் தான் யோசிப்பேன், எப்படியாவது அந்த வயசில் அந்த மாதிரியாவது அட்லீஸ்ட் ஒரு 50% இருந்துடணும்.
ம் ஆடியன் ரத்தம் ஹெல்மெட் போட மாட்டார் மச்சான் அப் டு நிற்கும் போது ஆ எல்லாரும் கேட்பாங்க பட்டுச்சுன்னா அப்படியே போய் சேர்ற இதுக்கப்புறம் உயிரோட இருந்து என்ன பண்ண போறா அப்படின்றாரு. நிறைய பார்த்துட்டாரு போல. நிறைய பார்த்துருப்பாரு அவர். உனக்குன்னா பிரம்மா நீ பார்க்காதா? நீ பார்க்காத பெங்களூரில்? பெங்களூர்லாம் நான் ஒன்றுமே பார்க்கலடா. மற்ற அதுவும் அக்கா வீட்டில் இருந்துக்கு நான் என்னடா பார்த்துருக்க போகிறேன். அடிக்காத. சிரிக்கிறான் பாரு ஒருத்தன், அவனை கேளு. தனியாக வீட்டில் இருந்து ஒரு வருஷம் 2 வருஷம் அப்போ என்ன? அப்போ நீ தான்டா என் கூட இருந்த நாய. அப்பப்போ தான் வந்துட்டு போகிறேன், 2 வாரம் வரமாட்டான். நீ தான் தனியாக இருப்பாங்க. ரெக்கார்டர் ஆகிட்டு இருக்குது, பேச வர முடியாது. பேச ரஞ்சிதா ஏன் ஓப்பன் பண்ணுறான்? ஏன் நீ போய் பண்ணுறது? சின்ன பசங்களை வேலை வாங்குறீங்க கொடுக்கலடாப்பா சாமி. போடு இன்னைக்கு ஒரு செஞ்சுரி லோடிங்க போடு. எங்கே செஞ்சுரி ரன்னே வரல. 70 அடிச்சிருக்கு, அதுக்கப்புறம் 2 அடிக்கல. 5 6 வெயிட் பண்ணு. டயர்ட் ஆயிடுச்சு போல இருக்குது. ஸ்ட்ரைக்கும் கிடைக்கல. ரஞ்சித்தா கலகுடா ஒத்த கையில் தூக்கின்னு வரடா. யார் நினச்சாங்க? டேய் சிக்மா பாரு. சுரேஷ் இதெல்லாம் ஓவர் சுரேஷ். பாய்ஸ்டா பொறுமையா ஆடு, பொறுமையா ஆடு, இன்னும் இருக்கு. ஓவர் போட்டாங்க. டயர்ட் ஆயிடுச்சு பால் வெயிட் பண்ணி டயர்ட் ஆயிடுச்சு போல இருக்குதுடா. இது ரொம்ப ஸ்லோவாக போடுறாரு. அப்புறம் நம்ம பையன் துருன்னு இருக்கான். பூண்டு, அவன் பேர் பூண்டான். குட்டி மொத்தம் ஹீட்டாக பூண்டா? வாட் யூ மீன்? அவன் பேர் பூண்டு. ஒரிஜினல் பேர் யாருக்கு தெரியும்? குட்டி உண்டு. 150 வந்துச்சடா. ஸ்கோரா 146 17 146. 6 ஓவர் 60 ரன் அடிக்கணும் பாலா. நீ தான் நீங்கள் சொல்லிட்டேன் இல்லைன்னு வையன். அது நான் உள்ளே இறக்க எரிபியன் பேர் நீ 200 ஸ்ட்ரைக் சொல்லியிருக்கேன். எல்லாரும் பேர் அவுட் ஆனால் எப்படி அவுட் ஆகும்? ஒன்று போல்டு எல்பிடபிள்யூ, அவ்வளோதான் ரன் அவுட். இது 3 தான் உனக்கு ஆப்ஷன். அந்த மாதிரி டைம்லேயே நீ அவுட் ஆகிட்டு வர எல்பிடபிள்யூ வைக்கவே இல்லாமல். அதான் பாலா வெளியூரா நீ நானா லெஜண்ட் சுரேஷை கலாய்க்கிறேன். இன்னொன்னா லெஜெண்டை கலாய்க்கூடாது. நோ பாலா நோபால் இல்லை ஒயிட்ரா எல்லாம் கொடுக்குறான். வா உனக்கு நோபால் கொடுப்பான். அப்புறம் மாற்றமாக கொடுப்பான் எல்லாம். வா கோடி கட்டிச்சா. இவர் பிடிச்சிட்டு வர்றா. இவர் கொஞ்சம் நல்லா ஃபில்டர் தான். சூப்பரா ரஜி. வாய் வச்சது நல்லா தான் போச்சு. ஆமாம்மா இவரே கஷ்டம். அது கொஞ்சம் கஷ்டமான. நீ எல்பிடபிள்யூ அவன் போல்டு இதுக்காக ஏதாவது கேட்ச் வந்துட்டா மேட்ச் அடிக்கிறாங்க போல காலைல இவங்களாம். அவன் ஆடுவாங்க. ஆடிட்டு தான் டயர்டாக நிற்கிறாங்க. அதை போட அதான் சொல்கிறேன்ல. அண்ணா என்ன சைட் சொல்லிட்டு பேட்டில் போட மாட்டேன் ஜனனுக்கு. இந்த வடிவேலு சத்யராஜ் போயிட்டு விசில் அடிச்சிருவாரு கரெக்டாக. என்னாச்சு? வடிவேலு சத்யராஜ் போயிட்டு வேனை பிடிச்சி நாளை கூப்பிட்டு வராங்க தெரியுமா? அந்த மாதிரி அந்த கூப்பிட்டு மாதிரி கூப்பிட்டு வந்து சரி பாவம் புக் பண்ணுறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாங்க. ஃபீல்டே வைக்காமல் போடுறாங்க. போடுறாங்க பெருசாக ஃபீல்டே வைக்கல போகிறாங்க. அப்படி ஒரு போட்டுறாங்க போகிறேன். சுரேஷ் கூட 4 ஃபீல்டு 5 ஃபீல்டு வைக்க வேண்டியது லெக் சைடில். ப்ரொஃபஷனல் பவுலர்ஸ்லாம் அப்படி தான் வைக்கிறோம். வச்சாதான் கேட்ச் வரும். எங்கே அடுத்த பிச்சில் நேற்றுலாம் 2 பையன் வெளியே போயிட்டு அடிபட்டு பவுன்ஸை பார்த்தியா? எவனாலும் தொட முடிச்சாதான் பால் எல்லாம் கத்திக்கிட்டே இருந்தா நான் ஒரு பாலுங்க உனக்கு டேய் தூக்கி போடாதாரான்னு இன்ஜினேன் கதறினேன் சுரேஷுக்குலாம் நேற்றுலாம். அப்பயும் ஒரு ஓவரில் போட்டான். ஆக்சுவலாக இல்லைடா பெருசா எனக்கு என்ன டவுட்னா பால் தான் போச்சு. ஷார்ட்டாக போட தப்பு இல்லைடா. இல்லடா ஷார்ட் பால் தான் போச்சு. ஃபுல் டாஸ்லாம் போடவே இல்லை. எங்க ஒன்றே ஒன்று தான் போட்டான். 1-2 தான் போட்டான். போட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஷார்ட்டாக போட்டால் தப்பு. ஒரு பால் ஃபுல் டாஸ், ஒரு பால் ஃபுல்லராக போட்டு. அதான் வந்துட்டு 1000 வாட்டி சொல்கிறேன் நான். ஷார்ட்டாக போட்டால் தப்பு கிடையாதுறான்னு. ஷார்ட் பால் அங்கே அடிச்சா போயிடும். ஆனால் எல்லாருமே இங்கே தான் எல்லாரும் அடிக்க மாட்டாங்கண்ணா சொல்லி. எல்லாராலையும் மடக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம். ஏதாவது மேட்டில் கொஞ்சம் சர்க்கிள் வரல பால் அவுட் ஆயிட்டான். அது நான் அவனுக்கு என்ன சொன்னேன்னா அந்த இன்னொரு பையன் அடிச்சுட்டே இருந்தான் லைவ். சின்னதாக 6 சைட் அவனுக்கு ஃபுல்லாக போடுறா
ஏன்னா பின்னாடி போய் நிக்கணும். பின்னாடி தான் போய் நிற்கிறேன். கரெக்ட், அது ஃபைன். அது அந்த பேட்ஸ்மேன் ஒரு பேட்ஸ்மேன் மாற்றலாம்டா, பேட்ஸ்மேனை பொறுத்து, அது தப்பு இல்லை. ஜென்ரலாகவே அவுட் ஆனால அந்த பால் ஆக்சுவலாக அது ஷார்ட் பால் கிடையாது, குட் லெங்த் பால். உள்ளது பால். ஆமாம், ஆனால் பின்னாடி போய் நின்னா அடிக்க போனா அதனால தான் கேட்ச் வந்து. அது ஃபைன். இல்லை எல்லாருமே திரும்ப வராது அவனுக்கு ஈஸியாக பாரு. ஆனால் ஸ்ட்ரெயிட் அடிச்சிடறான், பால் ஆரம்பிச்சு ஸ்ட்ரெயிட் அடிச்சிடறான். ஸ்ட்ரெயிட் அடிச்சாங்க, ஸ்ட்ரெயிட் தான் வருது. நான் பார்த்துட்டேன், சிக்ஸ் எல்லாருக்கும் ஸ்ட்ரெயிட் தான். பெருசாக எவ்வளோ லெக்கில் மட்டைக்கு சிக்ஸ் அடிக்கணும்னே கிடையாது. ஆமாம் மச்சான், டெய்லி பண்ணுவோம். இப்போ நம்ம வீட்டுக்கு போவோம்ல, நம்ம கூட தான் பண்ணுவோம். நீ புதுசாக சொல்கிறேன், நல்லா காங்காலே கேட்டிருக்கான் மச்சான் பேசுகிறேன். ஆள் பார்க்க தான் நல்லா புரிய விடுற மாதிரி இருக்கிறான். பண்ணுறதெல்லாம் மோசமான வேலைங்க அவன் பண்ணுறதுலாம். தத்துவான அந்த பையன் தெரியும், தத்துவான் மோசமான ஆள். அது நம்பர்லாம் வந்து ஒரு மாதிரியாக சேவ் பண்ணி வைப்பாரு தலைவர். வீட்டில் மாட்டிப்பாரு. வீட்டில் ரொட்டி கட்டத்தை பின்னாடி விடுவாங்கல்ல, அதனால வந்துட்டு வீட்டில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு எல்லாமே. இந்த ரெக்கார்டிங் அவன் வீட்டில் போட்டு காட்டுறான். மண்டே ஓடிச்சுருப்பீங்கப்பா. எங்கள் அண்ணன் சோழியை பிடிச்சிருப்பாங்க இந்த நேரத்துக்கு. என்ன சுரேஷ், உங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் சோழியை பிடிச்சிருப்பார் போல. It was urgent, bro. Yeah, fine. The client, he called Gopal 2 times. ಏನಮ್ಮ ಎವ್ರದ Is it like usable directly or you have to check? Is it usable directly 1920 1080? படிச்சு படிச்சு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ அவுட். Can you just forward me that link? கோல்டு ఇప్పుడు లేనే ఇట్లా நம்மள மாதிரி போல. Just forward it to me. If it is 1920, I'll directly send you. நந்தா நல்லா பிடிச்சிட்டான்டா கேட்ச். அவன் பிடிச்சது தான் கொஞ்சம் ரைட். நான் ஒன்று விட்டல, நான் ஒன்று, மணி ஒன்று, நான் ஒன்று. மணி ரொம்ப அசால்ட்டாக விட்டான்டா. கையில் அந்த அது அவன் கையை ஸ்ட்ராங்கா வச்சிருந்தாங்க, அடி அடி வாங்கியிருக்கான். லூசா ரொம்ப வச்சான். அசால்ட்டாக அடி போனோம்டா. இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக டக்குன்னு இருந்தானே பிடிச்சிட்டு இருக்கான் ஈஸியாக. அவனுக்கு அடி எங்கடா பட்டது? இங்கே பட்டது மச்சான், இங்கே பட்டு தான்டா. சார், ரெண்டு விரலுக்கு நடுவுல ஒரு சின்ன இது வரும். ஆமா. வெப்பு பட்டுருச்சு. ஓய் என்னடா நிக்கிறாரு அப்படியே? அவர் எப்படா பிடிக்க முடியாது, அவர் கையில் எடுத்தே பிடிக்க மாட்டார். கேள்வி கீப்பரா அசால்ட்டு பண்ணுறாரு கீப்பர். அப்புறமா அவருக்கு தான் குறைச்சி. தம்பி சுரேஷ்லாம் இதெல்லாம் நீ 2 மேட்ச் ஆனா நீங்கள்? எல்எஸ்ஜி இப்போ மத்தியானம் மேட்ச்சு. காலில் வேற யாரும் மேட்ச் ஆடுறாங்க. நைட்டு மும்பைக்குல நைட் எங்கள் மேட்ச்சு ஆரம்பிச்சிச்சா மேட்ச்சு? நைட்டு மேட்ச் தானே பெரிய மேட்ச். ஆர்சிபி 4 மணிக்கு ஆரம்பிச்சோம், 3 மணிக்கு ஆரம்பிச்சோம், 3:30 ஆரம்பிச்சோம். 3:30 மேட்ச்சா? நாங்களாம் மேட்ச் பார்க்குறேன். எங்கள் அண்ணன் ஸ்லோ, அதுக்கும் ஸ்லோவாக இருக்கீங்க நீங்கள். ரிஷப் பண்ண ஆடிட்டு இருக்கேன் பார்ப்போம். ஃபஸ்ட்டாக இந்த ரிஷப் பண்ணுறேன்னா அப்படி தான் சூரிய அடிச்சு மாதிரி இருக்கும். அப்போலாம் நீ ஆர்சிபி தானே? ஓ, நீ மும்பையா? அவன் ஆர்சிபிடா டேய். நான் மும்பை சப்போர்ட் இருந்தேன். அது ஃபஸ்ட்டு. ஸோ சச்சின் ஆர் வரைக்கும் மும்பைக்கு, அதுக்கப்புறம் நம்ம ஆயாச்சு. கோலிக்காகவா? யுவராஜுக்காக தான் ஆர்சிபிக்கு மாறினது. 2014 யுவராஜ் தான் வந்தான். அதுக்கப்புறம் அப்படியே கோலி பிடிச்சி கடைசியில் பார்த்தா அப்படியே அலையமா. யுவராஜ்லாம் வேறு லெவல் பிளேயர். இறங்கினான்னா பெருசா இதுல ஷைன் அப்படியே தள்ளி விட்டி. ஐபிஎல்ல பெருசா ஷைன் ஆகும். இல்லை அவன் நிறைய லூஸ் ஷாட் நிறைய ஆடுவான் யுவராஜ். எல்லா பால் அடிக்க பார்ப்பான். இல்ல அது கரெக்ட். ஆனா ஐபிஎல் அவன் ஷைன் ஆகல. அதுதான் சொல்கிறேன், அதான் அவன் எல்லா பால் அடிக்க பார்ப்பான். நான் டைம் எடுத்து ஆள்லாம் யோசிக்கவே மாட்டான். ஒரு போலை நல்லா போட்டிருக்கான். இப்போ தோனிலாம் பார்த்தாச்சு, போலை நல்லா போட்டுனா ஸ்டோக் வச்சுப்போம் ரீசெண்டாக. இவன் எல்லா பாலும் அடிக்க பார்ப்பான். அது பீக்கில் இருந்தால் அடிச்சிருவான், அது வேறு விஷயம். யுவராஜ்லாம் ஒரு பேர்லாம் வரவே மாட்டான். இருக்கடா. எத்தனை ரன் இருக்கு? 19 முடிஞ்சிருக்கு. 19
20 ஓடினேன் 20வது ஒரு போயிட்டு நம்ம வெளில 3 இருக்கு போயிட்டு வாடா மச்சான் 4 200 ஓவர் செகண்ட்ல ஆடணும் அது ஒரு கம்மியா 4 ஓவர் ஒழுங்கா கழட்டிடு வேணா 200 செகண்ட்ல ஆடுற நீ இப்பயே சொல்லிட்டேன் கெரிபியன் பிளேயர்னு காட்டுற நீ என்னடா என்ன வேணும் எடுத்துட்டு போடா ஏய் எடுத்துட்டு போடா போ ஓட்டு ஃபாஸ்டா ஓடு பாலாக்கு முன்னாடி நீ போணும் போ பாலாக்கு என்ன சும்மா அதுவே ஒரு ப்ரெஷர்லேயே ஆகிடுது தண்ணின்னு ஃபீல்டுக்கு போகணும் எல்லாம் போகணும் தண்ணி நிறைய டைம் இருக்குது அதுக்குள்ளே வேணாம் படகு தெரியாது கட்டு பேட்டை மட்டும் கட்டி வை சரியான பாத்தியா இவன் கண்ணாமூனா சாடுறான் பண்ணிட்டு ஒரு ஷாட்டு போன மேட்ச் தான்டா அவனை வந்து பெருமையா பேசினாங்க அவன் ரொம்ப டீசெண்டா மாறி இருக்கான் அப்படின்னு பால் ஆஃப்ல வந்துட்டு அதை எங்கே மிடார் மேலே அடிக்கலாம் மிடாஃப் கவர்ஸ் மேலே அடிக்கலாம் அதெல்லாம் தண்ணி மட்டும் ஏன்னா அவனை ஒரு 4 மாசத்துக்கு முன்னக்கூட்டியே கூட்டு வச்சு பயிற்சி பண்ணிட்டு இருக்கான் ஆஸ்திரேலியாவில். ஆமா அவன் சொல்லி வேற இது பண்ணியிருக்கான் இந்தியாவுக்கு நீ தான் 6 இல்லாட்டா 7வது இது பண்ணுவ உன்னை அந்த அளவுக்கு நான் ஆக்குறேன். யாரு ஜஸ்டின் லாங்க பேர் ஆமாம் ஜஸ்டின் லாங்க ஆமாம் ஸ்ரீலங்கா அவன் தான் சொல்லி அந்த அளவுக்கு நான் யாரு என்ன அடிடா புழுக்கு வச்சு அவங்க ஆஃப் சிக்ஸ் அடிப்பான் பாரு ஓடு என்ன பிடிச்சி பாடு பிடிச்சிருவான் இந்த வாட்டி பிடிச்சிருவான்டா செத்து போச்சு பாலையில் டயர்டாகி போச்சு அவ்வளோதான் அடுத்து யாரு சுரேஷ் போ அடுத்து பேடப் பண்ணி இருக்கோம் இப்போ ரெடியாக இருக்குடா ஆயிட்டான் அவ்வளோதான் இவனுங்களா இவர் இப்போ தான் உள்ள போட்டுனுக்குறாரு யாரு ஆமாம் இவ்வளோ நேரம் என்ன புடிங்க இருந்தா பார்த்தாடு சுரேஷ் அவன் வச்ச ஷாட் எல்லாமே வந்து எல்லாமே சுரேஷ் முன்னூறு இருக்கு எல்லா பாலும் ஆடாது ஏய் சுரேஷ் பாரு முகம் நின்று ஆடு அவன் அடிப்பான் சரியா நீ விக்கெட் விட வேணாம் முரளி வரல விக்கி வரல ஏய் கால் பண்ணுறான் வர்றான் ஆனால் எங்கே இருக்கானா இது எல்லா போல சுற்றி டயர்ட் ஆகிட்டேன் பாபு ஃபோன் பண்ணேன் செகண்டாவே வந்துச்சு அப்புறம் இதுக்கு மேலே எங்கே இருக்கு அதான் சொல்கிறேன் எல்லா விக்கி வேற யாராவது கூட்டு வரணும் சேர்த்து தட்டி தட்டி ரோட்டில் யாராவது கூட்டு வர போ பட்டுன்னு பண்ணு நான் நீங்கள் பேசுங்க நான் 3 வாட்டி படிக்க சொல்ல பல நான் பண்ணுறேன் டயர்ட் ஆகிடுச்சு படிக்க சொல்கிறேன் இவரும் சுற்றி டயர்ட் ஆகுறாரு எல்லாம் போல சுற்றின்னு இருக்காரு அசப் பாய் பேட கட்டுங்க அசப் பாய் பால் போயிடுது கட்டுங்க பேட யாரா அசப் பாய் ரெடி ஸ்ட்ரெயிட்டில் தான் அடிப்பாங்க ஏன்னா பவர் நான் சொன்னேன்ல அந்த தாத்தா தாத்தா ஐடியா பண்ணினா பிஸியாண்டா விக்கிலே ராஜி பாடு நீ பண்ணிருக்க மச்சான் யூத் பாரு கட்டிட்டேன் ஹலோ விக்கி எங்க இருக்க வாடா 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 உங்க தானே எதிர்பார்த்துருக்கேன் வாடா ஃபயரா இருக்கு வா என்ன நீ வரல அதனால தான் வந்துட்டு தான் போட்டு சட்டாவை போட்டு தூக்கிருக்கலாம்டா தெரிஞ்சதுமே அவுட் ஆகிட்டு வந்துச்சுரா அது கொஞ்சம் ஆமாம் லைட்டாக ஒன்று தான் பட் ஸ்டில் எங்கள் அண்ணா அடி தும்சம் பண்ணியிருக்கு பாரு நீங்கள் வரல வந்துருந்தனா சண்டாவை போட்டு முடிச்சிருக்கலாம் சீக்கிரம் வந்துடலாம் நீ
சரி வா வா வந்துட்டான் கிட்ட வந்துட்டான். இப்போதான் வீட்டுக்கு போயிருக்கானா இல்லை கிரௌண்ட் கிட்ட வந்தான். ரஞ்சித்தை. கிரௌண்டு கிட்ட வந்தானா வீட்டுக்கு வந்தான்னு சொன்னானா ஏதோ ஒன்று சொன்னான்டா வருவட்டம் விடு. 4 பேர் இருக்கா வந்துட்டான்டா. வண்டி sound கேக்குதா? தெரியலையா? என்ன பண்ணுறான் சுரேஷ்? இரு, இப்பதான் சாமிக்கு 2 பால் கொடுக்கணும். ஒரு பேச்சு சொன்ன நின்று ஆடுறானே இப்படி நிற்கிறது. டக்கு டக்குன்னு வந்தவன் வந்துடுவானா கொஞ்சம். 5 பேர்ல வெறும் 4 பேர் தான் வந்து இந்த பேட்டை தலையில் அடிக்கிறான் பாலா. நிறையா தான் எனக்கு ஆச்சு ராஜு நிறையா சொல்லு அந்த என்ட்ரான அவுட் ஆயிடுவேன். எல்லை கோட்டுக்குள்ள நீ வந்த இந்த ஸ்விக்கில காட்டுவா தெரியுமா? அந்த காலை வச்சு ஸ்விக்கில ஒரு ரவுண்டு காட்டும் மாதிரி அப்படியே இந்த 1 கிலோமீட்டர் சுத்தி. நான் பாலாஜி நான் 100ன்னு அவுட் ஆயிட்டேன். எவ்வளோ வச்சுது 75. 50 வச்சு ஜீர்ணம் வச்சுக்க முடியல என்னால 75 அசால்ட்டாக சொல்கிறேன். நானும் பிரம்மனா ஷார்ட் 50 வச்சு ஜீர்ணம் வச்சுக்க முடியல. 6 எவ்வளோ வேக மாட்டேங்குது எப்படி அவங்க டோர் போட்டுதானே நல்லா அடிச்சு நல்லா அடிச்சு. அவனே எப்படியா தான் போடுறான் பாவத்தை. அவன் பால போட்டாது கொஞ்சம் ஃபாஸ்டா வர போறான்ல பேட்டுக்கு இருக்கு பால். அந்த 6 ஆகும் போல தான் இப்போ ஸ்ட்ரெயிட்ல நல்லா இருந்துச்சு தெரியுமா? அந்த மீதி இறங்கிடுவேன் நீ அப்போ. அசவா இதுக்கே வந்த உடனே காட்டுற போடுறான் வேலையா. இல்லைண்ணா பாலாஜி நான் 50 வச்சது எவ்வளோ சொல்ல தெரியுமா? சந்தோஷம் தான் பட்டேன். சந்தோஷம். சத்தியமாக சொல்கிறேன். வேற ஏதாவது மூணு அவர் அடிச்சுது போறடா. 6 இருந்து 4 டக்கு டக்கு அடிக்கிறாங்களே எப்படி அடிக்கிறாங்க? நான் ஆடுறது வரை பார்த்தியாடா? 172 21 ஓவர் 172. அவ்வளவுதானா? கம்மியாச்சு. பிரம்மா அவுட் அதுக்கப்புறம் இன்னும் வரல. 172 தான். அதுக்கப்புறம் தான் அவர் வராரு ராஜு. அடிக்கவே முடியல. பிரம்மா அவுட் ஆகுது. லெக் ஸ்பின் பால்ல வச்சு மாறி மாறி செட்டுன்னு அப்படி வந்து சொல்லி ஆஃப் பண்ணி பேக்ல வச்சு பாக்கெட்ல வச்சு பார்த்தியா? அவுட் ஆனா வந்து போறாரு. சுத்தமா மொத்தமா சண்டை போட்டு வந்து நேரா வழியில. கரெக்ட்டா போடா நாளைக்கே போல. முன்ன பின்ன மாட்டிக்கிட்டே இருக்குது. அந்த 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 டைமிங் பிடிக்கவே முடியல. ஸ்லோவாக தான் போகிறோம். நல்லா தெரியுது ராஜு. சுற்றுனா முன்னாடி சுற்றுறேன், பின்னாடி சுற்றினா அந்த பேட்டை தரையில் அடிச்சு அடிக்கிற மாதிரி போகுது. அந்த ஆச்சா 2 ஷாட்டும் போகலை. பிடிக்கவே முடியல அந்த டைமிங். 5-48 சூப்பர். என்னத்தான் ஆடுறான்னு தெரியல. ஜட்ஜி மேலே இந்தியன் டீம் சேர்க்க மாட்டாங்க. இது மேலே அவன் மறந்துட வேண்டியதான். டெஸ்ட் மேட்ச் தான் சேர்ப்பாங்க போடுது அவனை. அவனுக்கு ஷார்ட் ரிப்பீட்டிஷனே கிடையாது போலதானே. பேட் பிச்சுனா ஸ்ட்ரெயிட்டில் அடிக்கணும்னு கிடையாது. ஒரு நாள் இங்கே அடிக்க பார்க்கறது, ஒரு நாள் இங்கே அடிக்க பார்க்கறது. அப்படி அடிச்சுனா தான் எப்படி கேம். இப்போ வந்து கீப்பர் இல்லை ராஜு. இப்போ கீப்பர்லாம் செம்மையாக ரெடி பண்ணே வரானுங்க. வேறு சேங்கிஷன் வந்துட்டான். அவனே பெரிய ஆளாக இருக்கான். அவனுக்கு பின்னாடி நிறைய பேர் வந்துட்டானுங்க. இப்போ போடு. என்னடா போச்சு பாலு? இல்லை பாலா கெரிபியன் பேர் அடிப்பான்னு பார்த்தா இவன் அடிச்சிட்டு இருக்கான். ஒரிஜினல் கெரிபியனு, கருப்பான கெரிபியன், கருப்பு கெரிபியன் அடிச்சிட்டு இருக்கான். நிறைய கேட்ச் விட்டாங்க. 5 கேட்ச் விட்டாங்க. ஆமாம். கீப்பர் என்ன நான் சொன்னேன் அவுட்டாக இருக்கும் சொல்லி பாலாஜி விட்டாங்களே கேட்ச். ஸ்டைட்லேயே 3 கேட்ச் தண்டாவை போட்டிருப்பேன். இந்த நாயை சொல்லும் போது எதுவும் சொல்ல 6. என்னடா பண்ணுறான் சுரேஷ்? கட் ஷாட் ஆடுறான். 2 ஓவர் தான் இருக்கு. கட்டு பார்த்தல அடி அடி சுரேஷ், பில்லியர் அடி. அவன் தரையில் தாண்டா அடிப்பான். காற்றுல அவுட் ஆகிட்டு வர. இது நமக்கு ஒரு 2 பால் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ரன்னு வந்தால் பரவாயில்லடா. ஏய் விக்கி, இவ்வளோ இதுவாடா? பாலா 200 ஸ்ட்ரைக் ரேட் கேட்டேன். நல்ல வேலைடா விக்கி. மேட்ச் முடியும் எவ்வளோ போல போது அடிக்கிறான்? 176. 176 கரெக்டா? 179 for 4. விட்றா, 3 ரன் கம்மியாக சொல்லியிருக்கேன். ஒரு ஓவர் இருக்கு மச்சான். அப்படி அடிக்கணும். ஏய் ப்ரோ ப்ரோ ஸ்டார் பா கேட்சா
பின்னாடி நம்மளுக்கு ராஜி அவர் அந்த பக்கம் தான் இருக்காரு இருந்தாலும் பல்லுவானா அதுவும் இல்லை அந்த இடத்துல இது வர வச்சிருக்கானுங்க அப்படியே அப்படியே கருப்பு கேரிபியன் அடிக்கிறான்டா டேய், கருப்பு சூறாவளி. நீ சொன்ன ஸ்ட்ரைக் ரேட் அவன் எடுத்துன்னு போயிடுவான். அதான் சொல்கிறேன், இந்த கேரிபியன் அடிக்க சொன்னால் அந்த கேரிபியன் அடிச்சிட்டு இருக்கான். மனசு இது பண்ணுறாங்க வேற ஒன்றும் கிடையாது. லாஸ்ட் ஓவராடா? அங்கே பண்ணுறேன் ஒரு பால் கூட கிடைக்கும் அடிச்சிரு. அதுக்காக இன்னைக்கு வந்து நான் நீ பால் கட்டினா விக்கெட் விட மாட்டேங்குது. எல்லாருக்கும் விளாடுவேன். எடுத்து என்ன ஃபஸ்ட்டாகவே கட்டியிருக்கேன். அடுத்த வாரத்துல கட்டிடு. பாடி கட்டின யாருமே அவுட் பண்ணாங்க. பாடி கட்டிட்டு ஒரு நேற்று அப்படியே பேடு கட்டினா அதுக்கப்புறம் விக்கெட் விடல. ஐயோ ப்ரோ அதெல்லாம் ஒரு நிஜமாலே அது ஒரு நம்பிக்கை மாதிரி. இப்போ ஒரு வாட்டி தான் இந்த நாய் ஒழுங்காக ஆடினது பேடை கழட்டினா அவுட் ஆகிட்டு வந்துட்டான். ஹலோ ஜி அந்த இது லலிதா கிரியேட்டிவ் வந்து ஒன்று அப்டேட் பண்ணிடுவோம் கொஞ்சம் பாருங்க. கோ இல்லை அவன் என்ன அடிக்கிறான் இவன், என்ன கெரிபியன் பிளேயர் இவன். நான் அப்படியே டேரெக்டாக வாங்கி போட்டேன். 200 பாலா. ஓகே ஓகே பார்க்க சொல்லுங்கள். அது பால் டைமிங் பிடிக்க முடியல. முன்னாடியே அடிச்சிட்டான். இவரு கூடண்ணா இவரோடு கூடண்ணா என்ன அவங்க கிளாஸ் டீமில் கொண்டு என்ன பேசுனா போடுறான் அசோக்கு. நல்லா 150 போடுறான்டா, 149 அன்னைக்கு. குப்பனில் போல இருக்குது. உன் பேர் என்ன? ரவி. என்ன வச்சான்? கமாண்டா கெரிபியன். இந்த மாதிரி வண்டியை பிடிச்சி தூக்கின்னு வந்துருக்காங்க. இல்லை நம்ம இனிமேல் கபிலனே வந்து அவன்கிட்ட இப்போ பேசிடுறேன். அவன் பேசி ஏதாவது சமாளித்து 4 வாரத்துக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போட்டுடலாம். அவன் கொஞ்சம் அழுத்திட்டு ஒத்துப்பான். கெரிபி 23 ஓவர் போட வரானுங்க. இது எல்லாமே 23 ஓவர் போட வரானுங்க. எல்லா நேரம் அழுத்து டக்குன்னு போட்டாங்க கூட. 4 மணி தான் 4 மணிக்கு முடிச்சுட்டு பேர் 1.5 மணி நேரம் தான் எக்ஸாக்டாக. மச்சான் அப்படிலாம் சொல்லாது. நம்ம 2:30 மணிக்கு ஆரம்பித்து 4:30 மணிக்கு முடியும். இது 2 மணிக்கு ஆரம்பிச்சோம். 2 மணிக்கு எங்கே ஆரம்பிச்சது? 2 மணி 2 தான் ஆரம்பிக்கலடா, லேட் ஆயிடுச்சு. 2:20 இருக்கும். போயிடுச்சா 1 hour 9 minutes காட்டுது ரெக்கார்டிங்கு. இந்த இடத்துல தண்ணி இந்த மாய்ஸ்சர் வந்து நின்றது. அது எப்படி ஆச்சு இந்த கேமரா? அதுதான் தண்ணி ஜேத் இது உள்ளே இறங்கும். கேமரா உள்ளே இறங்கும். என்னடா ஃபோனில் எடுத்துட்டு இருக்கீங்க? ஏன்டா என்ன அடிக்கிறான் கெரிபியன் பிளேயரு. என்ன இவன் கெரிபியன் ஒரு டேய் டேய் நான் இப்போ நடந்து போயிட்டு இருக்க சுரேஷ் வாங்க போற பாரு உன்ன லென்ஸ் ஓடுறா இல்ல போயிடுச்சு. சாவடிக்க போற பாரு உன்ன. லாஸ்ட் பால் அதுதான் லாஸ்ட் பால் தான் காஜியோட போயிருப்பாங்க. காஜி சுரேஷ் ஓடு. அடிஸ்டாண்டா கரிபியன் பேர்னு காட்டிட்டான். அதை போய் விட்டுருவான். அதை போய் கேட்செலாம் விட்டுருவான். மற்றதெல்லாம் லாஸ்ட் பால் மச்சான். இது இந்த லாஸ்ட் பாலா முடிச்சா 199 199 பரவாயில்ல. 199 200 அடிச்சா வின்னு. எவ்வளோ அடிச்சிருக்கான் பாலா? எத்தனை பால் எவ்வளோ அடிச்சிருக்கான்? பால் 9 ball 17. 200 ஸ்ட்ரைக் கிடையாது. 2 ஆஃப் எடுத்துக்கலாம். சொன்னதை செய்யலாம்.